Hello everyone, welcome to WB Institution. So in the video TNEB-AE Analog and Digital Communication previous year questions வந்து நம்ம discuss பண்ணிட்டு இருக்கோம். So previous sectionல வந்து பாத்தீங்கன்னா TRB 2008 கான questions discuss பண்ணோம். So today sectionல 2013ல கேட்ட EEE questions தான் நம்ம வந்து discuss பண்ண போறோம். Okay. So next first question பாருங்க. A super heterodyne receiver has intermediate frequency 465 kilohertz. If it is tuned to station broadcasting at 500 kilohertz, its oscillator is operating at 965 kilohertz. So then 1433 kilohertz frequencies would be. So என்ன frequency வந்து 1433 kilohertz அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதோடைய இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி ஐஎஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஐஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 465. ஓகே, ஸோ ஐஎஃப் பார்த்தீங்கன்னா 465 கிலோ ஹெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டியூன் பண்ணதுக்கப்புறம் 500 கிலோ ஹெட்ஸ். ஓகே, ஸோ 500 கிலோ ஹெட்ஸ் அப்படிங்கிறது எஃப்ஆர்எஃப். ஓகேவா? ஸோ எஃப்ஆர்எஃப் தட் மீன்ஸ் radio frequency. Okay, so tuning frequency that means radio frequency. So FRF வந்து பாத்தீங்கன்னா 500 kilohertz. So இதோட அந்த its oscillator is operating at 965 kilohertz. Then 1400 வந்து என்ன frequency ஆகும்? So இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா adjacent channel frequency, image frequency, zero frequency, maximum usable frequency, ஸோ இதெல்லாமே இருக்கு. ஸோ நம்மளுக்கு சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவரில் இந்த மேக்ஸிமம் யூசபிள் ஃப்ரீக்வன்சி, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அட்ஜசன்ட் சேனல் ஃப்ரீக்வன்சியும் கிடையாது அண்ட் ஜீரோ ஃப்ரீக்வன்சிஸ். அப்போ வந்து எதை யூஸ் பண்ணுவோம்? இமேஜ் ஃப்ரீக்வன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவரில் வரும். ஸோ இமேஜ் ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இமேஜ் ஃப்ரீக்வன்சினா என்ன? ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இமேஜ் ஃப்ரீக்வன்சி தட் மீன்ஸ் so image frequency னா என்ன? f rf radio frequency plus twice of f if. ஓகேவா? ஸோ இப்போ f rf அப்படிங்கிறது நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ 500 plus 2 into f if அப்படிங்கிறது 465. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 4400 சம்திங் வரும். ஓகேவா? 1430 சம்திங் வரும். ஸோ நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? ஸோ நோ நீட். இது வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்து என்ன ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் அவங்க அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த 1300 கிலோ ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1433 கிலோ ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா மாடுலேஷன், என்ன மாடுலேஷன் கொடுத்துருக்காங்க, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லிஸ்ட் 2ல இருக்கு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏஎம் மாடுலேஷன் அப்படிங்கிறது ஏஎம் மாடுலேஷன் இட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் கேரியர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ அதில் வந்து கான்ஸ்டன்டாக உள்ள கேரியர் ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே வந்து 1 வரும். And FMங்கிறது it's a mobile communication tool. Noise in FM அப்படிங்கிறது noise in FM, its characteristics is triangular noise power spectrum. So டைரக்டாவே கொடுத்துருக்காங்க triangular noise power spectrum. And noise in AM and FM, its characteristics is rectangular noise power spectrum. ஓகேவா? ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் 2 தான் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எந்த கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 2 1 3 4. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், in the modulation systems doubling the modulating frequency, so the modulation index gets half the modulating voltage needs remains unaltered. The modulation system is அதாவது ஒரு மாடுலேஷன் சிஸ்டம்ஸ் அதோட ஃப்ரீக்வன்சி வந்து டபுளிங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் மாடுலேஷன் எஃப்எம் ஏஎம் மாடுலேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாடுலேஷன் இண்டெக்ஸ்
we know that Vm by Vc. Okay, so the M is equal to Vm by Vc. This is the modulation for amplitude, modulation index for amplitude modulation. Okay, so இதோட நார்மலா வந்து நமக்கு மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சி அத மாடுலேஷன் இண்டெக்ஸோட ஃபார்முலா ஸோ பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு டெல் எஃப் டிவைடட் பை எஃப்எம். ஸோ இதை வந்து ட்வைஸ் பண்ணி அவங்க சொல்றாங்க. ஓகேவா, ஸோ டபுளிங் த மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த பீட்டா அப்படிங்கிறது நமக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸ் இன் எஃப்எம். ஓகேவா, ஸோ இப்போ டெல் எஃப் டிவைடட் பை எஃப்எம். ஸோ எப்போ வந்து நம்ம எந்த மாடுலேஷன் சிஸ்டமில் வந்து ஃப்ரீக்வன்சியை டபுள் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் தான். ஓகேவா, டெல் எஃப் இஸ் ஈக்குவல் டு 2fm அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எந்த மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ எஃப்எம். And next question பாருங்க. So the increased pulse width is in flat tops frequency leads to. So flat top frequency அதுல இந்த questions வந்து கேட்டிருக்காங்க. So this is a direct question. Okay, so direct question. Option B. Greater aliasing errors in reproduction. Okay, so aliasing errors வந்து அதிகமா வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ எப்போ அப்படின்னா பல்ஸ் வித் வந்து ஃபிளாட் டாப் சாம்பிளிங் ப்ராசஸ்ல இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு எரர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு அலைசிங் எரர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். திஸ் இஸ் த டைரக்ட் கொஸ்டின். அண்ட் கன்சிடர் த ஃபாலோவிங். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அதாவது ஒரு 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கீழே ஆப்ஷன்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ for the bandwidth of the AM. So that is என்னன்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். The bandwidth of the AM wave depends on bandwidth of a modulating signal. அதாவது எந்த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது ட்ரூவோ அதை நம்ம வந்து ஆப்ஷன்ல சூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ எது கரெக்டோ ஆப்ஷன்ல சூஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு எது கரெக்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது கரெக்ட் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ the bandwidth of AM wave depends on AM வேவோட பேண்ட்வித் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், பேண்ட்வித் ஆஃப் த மாடுலேட்டிங் சிக்னல். ஓகே, ஸோ மாடுலேட்டிங் சிக்னலை டிபெண்ட் பண்ணி தான் அதோட பேண்ட்வித் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். த பேண்ட்வித் ஆஃப் AM டிபெண்ட்ஸ் ஆன் மாடுலேஷன் இண்டெக்ஸ். AM உடைய பேண்ட்வித் வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நோ. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா the bandwidth of FM waves all practical purpose depends on frequency modulation. So FM bandwidth ஓட வந்து பாத்தீங்க FM bandwidth வந்து இதை டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னா ஸோ அதோடைய மாடுலேஷன் பர்பஸ் பொறுத்து தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகே, ஸோ 3 வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஸோ இப்போ ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா 1 and 3. ஓகே, ஸோ 1 and 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 1 and 3 ஆர். And next question, microwave link repeaters are typically 50 kilometers apart in TV transmissions because of a earth curvature. Okay, so this is a direct question. Okay, so TV station apart வந்து நமக்கு 50 kilometers குள்ள வந்து இந்த லிங்க் ரிப்பீட்டர்ஸ் வந்து வைப்பாங்க. ஸோ பிகாஸ் எதனால அப்படின்னா of a earth curvature. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர், of earth curvature. Okay, so our next question, a satellite carry antenna systems, so transmitter, receiver and power supply is known. So இது எல்லாமே இருந்தது அப்படின்னா அந்த ஆண்டனா சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேட்டலைட்ல இந்த டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் அண்ட் பவர் சப்ளை. ஸோ இது எல்லாமே எந்த சேட்டலைட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆக்டிவ் சேட்டலைட்ல தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். And next question, a PAM signal can be detected by using. So this is also a direct question and important question one. Okay, so PAM signal வந்து பாத்தீங்கன்னா so detect பண்றதுக்கு signal detect பண்றதுக்கு integrator யூஸ் பண்ணி தான் detect பண்ணுவோம். Okay, so option B தான் வந்து correct answer and integrator. ஓகேவா,
and integrator. So next question, the analog signal m of t is equal to 4 cos 100 pi t plus 8 sin 200 pi t plus cos 300 pi t. The Nyquist sampling rate will be. So Nyquist sampling rate வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ Nyquist sampling that means fs வந்து greater than or equal to 2fm. Okay. So the m of t, the signal, message signal வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ m of t is equal to 4 cos 100 pi t plus 8 sin 200 pi t plus cos 300 pi t. ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஸோ மெசேஜ் சிக்னல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் FM1, FM1, FM2 and FM3. ஓகே. ஸோ இப்போ FM1 இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 cos 100 pi t இருக்கு. ஸோ இது வந்து நம்ம 2 pi t. ஓகேவா. ஸோ 2 pi ft. ஓகே. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ அப்போ 2 pi ft அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு f தான் வேணும். ஸோ அப்போ 2 இங்கே வந்துச்சு அப்படின்னா டிவைட்ல வந்துடும். ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 50 pi t. ஓகே. ஸோ FM1 வந்து பார்த்தீங்கன்னா 50 pi t அண்ட் FM2 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம இந்த மெசேஜ் சிக்னலில் வந்து கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ FM2ல வந்து பார்த்தீங்கன்னா 8 sin 200 pi t இருக்கா. ஸோ நம்மளுக்கு 2 pi ft தான் வந்து ஈக்குவேஷன். ஸோ நம்மளுக்கு இப்போ இதில் பாதி தான் வரும். ஓகேவா. ஸோ இதில் ஹாஃப் தான் வரும். அப்போ 100 pi t அண்ட் FM3 வந்து பார்த்தீங்கன்னா 150 pi t. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் 150, இதில் 100, இதில் 50. ஓகேவா. ஸோ இதில் வந்து இது நம்மளுக்கு தெரியும் Nyquist சாம்பிளிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் வந்து கிரேட்டர் than or equal to எஃப்எஸ் வந்து greater than or equal to 2fm. ஓகேவா. ஸோ சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி சாம்பிளிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா greater than or equal to, அப்போ இதில் வந்து எது கிரேட்டரோ அதை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 தான் கிரேட்டர். ஓகேவா. ஸோ 150 தான் கிரேட்டர். ஸோ இப்போ 150 into 2 300. ஓகே. ஸோ 150 into 2 300. ஸோ எஃப்எஸோட ஃபார்முலா என்ன 1 divided by ts 1 divided by fs. ஓகேவா. ஸோ Nyquist sampling rate will be 1 divided by fs equal to 1 divided by 300 seconds. ஓகே. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் எல்லாமே செகண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1 divided by 300 seconds. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 1 divided by 300 seconds. And next question பாருங்க. In a PCM systems, 5-bit encoder is used. Suppose each represents 1 volt. What is the range of encoder? So ஒரு PCM system இருக்கு. ஸோ அதோடைய 5-bit encoderன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் நார்மலாக n is equal to number of bits, n is equal to 2 power n. ஓகே. ஸோ அதோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் 1 volt ஒரு லெவலுக்கு 1 voltage அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதோடைய என்கோடர் ரேஞ்ச் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0லேருந்து ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 volt. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன 5 bit. ஓகேவா. ஸோ n is equal to 5. ஸோ 5 bit என்கோடர் அப்படின்னா 32 வரும் இல்லையா. ஓகே. ஸோ இப்போ 32 வரும் லெவல். ஸோ இப்போ 0 to 31, 0, 1, 2, 0 to 31. ஸோ ஒவ்வொரு லெவலுக்கும் 1 volt அப்படிங்கிறது சப்ளை பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த என்கோடர் ப்ராசஸ். ஸோ இப்போ n is equal to 2 power n ஃபார்முலா அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு PCM சிஸ்டம் 5 bit என்கோடர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ n is equal to 5 அப்படின்னா 2 power 5 32. ஸோ இப்போ எவ்வளோ லெவல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 31 volt. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு லெவலுக்கும் 1 volt வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 0 to 31 volt. Okay, so these are the questions taken from analog and digital
communication based on the analog and digital communication in TRB 2013ல EEE டிபார்ட்மெண்ட்க்கு கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து கிளியராக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா குவரிஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த தேங்க்யூ.